கிச்சன் ரூம் கம்ப்ளீட்னு வர வைக்கிறவங்கள. இப்போ வாழைப்பூ நம்ம வடை பார்க்கலாம். வாழைப்பூ வடை. நான் வாழைப்பூ எல்லாமே அந்த உள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே வாழைப்பூ இதுங்கச்சில் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாகாது, இல்லைன்னா சீக்கிரம் கருப்பாயிடும். கையும் கருப்பாயிடும், அதுவும் கருப்பாயிடும். கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் குறன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. 100 கிராம் கூட போட்டுக்கலாம். வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா இது இருக்கும். தேவையானவங்க மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனாலும் சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் ரொம்ப பொடிசாக வேணும்பாங்க. அவங்க வேணுங்கிறவங்க அப்படி இது பண்ணிக்கோங்க. வடைக்கு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டிடுங்க. அதில் உள்ள நரம்பெல்லாம் நல்லா க்ளீனாக எடுங்க, இல்லைன்னா கசப்பு கொடுத்துரும், நல்லா இருக்காது. நல்லா வடை வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. தீ ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, நல்லா நின்று வேகும். அப்போ தான் மிதமான சூட்டில் வச்சு வேணுங்க. அதை க்ளீன் பண்ணுற வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன். அந்த நீங்கள் வந்து அப்படி ரொம்ப முன்னக்கட்டி செய்துட்டீங்க அப்படின்னா அந்த வாழைப்பூவிலே வச்சிங்கன்னா கருக்காது. அந்த வாழைப்பூ உள்ளே வச்சிங்கன்னா கருப்பாகாது. கருப்பாகாமல் அப்படியே இருக்கும், கொஞ்சம் புதுசாகவே இருந்த மாதிரி இருக்கும். தனியாக வெட்டிக்கிட்டி வச்சிங்கன்னா கருப்பாயிடும். பாருங்க, வெந்ததை எடுத்துக்கணும். அதிகமாக வச்சு அது பாருங்கள் ஒன்று கருப்பாகி போச்சு. அதனால தான் மிதமான சூட்டில் வச்சு எடுங்க, எப்பொழுதுமே நல்லது. நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இதுங்கெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு சேனலில் சொல்லுங்கள் என்னென்ன குறை இருக்குது என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள்.